வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் விஜய்க்கு ஒரு பெரிய மேண்டேட் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் நம்பரான 118 வந்து அவரால் அச்சீவ் பண்ண முடியல. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் காங்கிரஸ் வந்து 113, ஒரு சீட்டை அவர் ரிசைன் பண்ணணும். ஸோ 112 தான் அவர்கிட்ட இருக்குது. கூடுதலாக 6 சீட்டு வேணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவர் தான் இன்வைட் பண்ணணும். ஆனால் வந்து அவர் இன்வைட் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்ற தகவலை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் வந்து கவர்னர் தாமதப்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்க சார்? தாமதம் வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேஜிக் நம்பர் அது இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் ஒரு சீட்டை ரிசைன் பண்ணணும். அது தவிர இன்னொரு சீட்டு வந்து ஸ்பீக்கருக்கு போகும். ஸோ அவர் கட்சியிலேருந்து ஒரு வந்து சபாநாயகராக தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ ஒரு சபாநாயகராக போகணும். அதனால் நீங்கள் அதையும் மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 2 நம்பர் குறைவு விஜய்க்கு. ஓகே. அது தவிர இப்போ இன்னும் 7 சீட்டு வேணும். இன்னும் அவங்களுக்கு 7 சீட்டு வேணும். காங்கிரஸ் கொடுத்தாலும் இன்னும் 7 சீட்டு ஷார்ட் ஆகுது. இப்போது அதை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னா கவர்னருக்கு ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டிஸ்கிரிஷன்னா அவருடைய அதாவது அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அவர் வந்து இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். ஆனால் எஸ்ஆர் பொம்மை வழக்கெல்லாம் சொல்கிறாங்களே சார், இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரோ அவங்க தான் வந்து கவர்னர் இன்வைட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், நம்பிக்கை தீர்மானம் தப்ப வந்து அவங்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படணும். அதை ஏன் வந்து கவர்னர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய வரலாற்றுலேயும் ஈவன் தமிழ்நாடு வரலாற்றையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 அக்கேஷன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர்னர் அவர் ஹங் அசம்பிளி ஆர் ஹங் பார்லிமெண்ட்டு ஆர் பிரசிடென்ட்டை இன்வைட்டிங் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர் ப்ரீபோல் அலையன்ஸ் அப்படின்னு பல ஒரு 10-15 அக்கேஷன்ஸ் வந்திருக்கு. அதில் நியர்லி 10 டைம்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த மேட்ரு போயிருக்கு. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஆர் பொம்மையாக இருக்கட்டும், அப்புறம் எந்த சப்சிக்வெண்ட் கேஸாக இருக்கட்டும், அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த வழக்குலையாவது உன்னிடம் இந்த மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தனிப்பெரும்பான்மை பெற்ற இல்லை பெரும்பான்மை இல்லாமல் ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்க ஒரு கட்சி வந்தால் அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூலிங் இருக்குதா? இல்லை. ஏன்னா 164(2)ல் அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிஷன் ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் க்ரியேட் பண்ணும்பொழுது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் கவர்னராக வர முடியுங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் தான் கான்ஸ்டியூஷன். இவங்க வந்து நியாயமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டிஸ்கிரிஷன் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு எடுத்துக்குவோம், விஜய் வழக்கு. இவர் போய் கொடுக்குறாரு, என்னோடது 107, அது தவிர காங்கிரஸுக்கு 5 112ன்னு கொடுக்குறாரு. ஸோ 6 தான் ஷார்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் டெக்னிக்கலி 7 டெக்னிக்கலி 7. இப்போது கவர்னர் பார்க்குறாரு, ஓகே ஆனால் 118 வேணுமே, 118 எங்கேன்னு கேட்குறாரு. ஸோ இப்போ கவர்னருக்கு ஆப்ஷன் இருக்குது. என்ன இருக்குன்னா, ஓகே 118 இல்லை, ஆனால் நீ தான் லார்ஜஸ்ட் பார்ட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட், யூ கேன் பி கிவன், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க என்னால் முடியும். வாய்ப்பு கொடுத்து அசம்பிளியில் போய் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் 2 நாளில், 1 வாரத்தில், 2 வாரத்தில் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி நிரூபிக்கணும்னு சொல்லலாம். அது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், எனக்கு நம்பிக்கை இல்லையே. நீங்கள் எஸ்ஆர் பொம்மை எடுத்துகிற கூட சப்சிக்வெண்ட் எந்த வழக்குலையுமே எப்போ அந்த டிஸ்கிரிஷன் வருது அப்படின்னா எனக்கு நம்பிக்கை வரணும். அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேரன், இல்லைன்னா கட்சித்தாவல், இல்லைன்னா வேறு அதாவது கொயர்ஷன், ஒவ்வொருத்தரை நீங்கள் மிரட்டி பணிய வைக்கிறது, இல்லைன்னா ஆசை காட்டுவது, இந்த மாதிரி எதுவும் இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நான் வந்து நீங்கள் அசம்பிளியில் போய் உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு 1 வாரம் தர்றேன், அசம்பிளியில் போய் நீங்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் கொடுக்கணுன்னா எனக்கு அந்த நம்பிக்கை வரணும். எனக்கு வந்து ஹார்ஸ் ட்ரேடிங், யாரும் கட்சி மாறுறதுக்கு பணமோ இல்லை மிரட்டலோ மணி பணம் மசில் பலம் எதுவுமே இல்லாமல் இந்த நியாயமான முறை நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வேணும். இன்னைக்கு அந்த நம்பிக்கை கவர்னருக்கு இல்லாமல் இருக்கலாம். இல்லை சார், இப்போ ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ஓகே, ஆனால் இது வந்து ஆளுநர் ரொம்ப ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுநர்களுடைய அந்த செயல்பாடுகள் அப்படின்றது நிறைய கேள்விகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இப்போ இவர் வந்து ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு டைம் கொடுத்து அவங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போய் அங்கே அவங்க ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னா கேள்வி எழுப்புவது அப்படின்றது சரி. இப்போ அவர் வந்து திருப்தி அடையலை அப்படின்றது வந்து எந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? இல்லை மறைமுகமாக
அதிமுகவோட நீங்க வந்து கூட்டணி வைங்க அப்படின்றத ஒரு அரசியல் அழுத்தமா செய்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சார். இங்கே ஒரு 4-5 சினாரியோ இருக்குதுங்க. ஒன்று, எலெக்ஷனுக்கு முன்பாக இருந்த ஒரு கூட்டணி, அதுக்கு பெரும்பான்மை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, வாங்க நீங்கள் ஆட்சி அமைச்சிருங்கன்னு ஒரே நாளில் முடிஞ்சிடும். நம்பர் 2, எலெக்ஷனுக்கு அப்புறம் வர்ற கூட்டணி, அது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹங் அசம்பிளியில் நேற்று காங்கிரஸ் கொடுத்த மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா விஜயை கொண்டு போய் கொடுத்துருப்பாரு, எனக்கு வந்து 120 எம்எல்ஏஸ் இருக்குது, நீங்கள் என்னை கூப்பிடுங்க. ஸோ அங்கேயும் அந்த ஃபர்தர் அலைன்மெண்ட்ஸுக்கு எனக்கு சான்ஸ் கிடையாது, கொடுத்துருவாங்க. தேர்டு வந்து இந்த சிச்சுவேஷன், நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, வேறு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சினாரியோ. 4வது வந்து யாருக்குமே கிடைக்கல, ஸோ அதை நான் என்ன பண்ணுறது. அட் த சேம் டைம் வந்து யாருக்குமே கிடைக்கலங்க ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பணம் கொண்டு இல்லைன்னா யாரையும் குதிரை பேரத்தில் ஈடுபடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் அவருக்கு உள்ளது. சரி, நேற்று போன சுச்சுவேஷனில் அவருக்கு இவங்க கொடுக்குற அந்த லெட்டர் கன்வின்சிங்காக இல்லை. 118 எங்கேருந்து வரும் அப்படின்னு விஜயாலே சொல்ல முடியலை. ஸோ இப்போ இன்னும் ஒரு சுச்சுவேஷன் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் விஜய் ஒரு புறம், அது தவிர திமுக ஃப்ரண்ட்டில், திமுக தவிர கூட்டணி கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ வந்து சிபிஐ சிபிஎம்முக்கு 4 ஆச்சு, 2 பேர் விசிகேக்கு 6 ஆச்சு, அது தவிர ஐயுஎம்எலுக்கு 2 8 ஆச்சு இங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதிமுக அணி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4 இருக்காங்க, அது தவிர அமமுக அவருக்கு 1 இருக்குது, 5 இருக்காங்க. அவங்க தான் பாசிபிள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற மக்கள். பாஜக 1 இருக்குது, 6. ஸோ இப்போ அந்த 2 தான். இவன் நீங்கள் இங்கேருந்து இந்த எம்எல்ஏக்கள் வரலாம், சின்ன கட்சி, பாஜக சின்ன கட்சி இல்லை, ஆனால் 1 தான். ஆனால் இல்லைன்னா அந்த சிபிஐ சிபிஎம் விசிகேலேருந்து 6 பேர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ கவர்னரை பொறுத்தவரையில் சிபிஐ சிபிஎம்லாம் ரொம்ப நல்லவங்க, இல்லை விசிகே ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து குதிரை பேரத்துக்கோ இல்லைன்னா மிரட்டலுக்கோ அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். அதற்கு அவர்கள் வந்து எனக்கும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு ஒரு கவர்னர் கன்வே பண்ணுற ஒரு மெக்கானிசம் இருக்கணும். 2மே இங்கே இல்லை. விஜய் போகிறாரு, அவருக்கு வந்து 6 குறையுது, 6 இங்கே இருக்குது, ஆனால் 6 எப்படி வரும் அவர்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஸோ கவர்னர் யோசிக்கிறாரு, இந்த கேப்பு வந்து வில் லீட் டு ஹார்ஸ் ட்ரேடிங். சார் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, 108 வாங்கினவருக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 10 வாங்க தெரியாதா அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ விஜய்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது டிஎம்கே அலைன்ஸில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சியில் வந்து அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாரு. அவங்க வந்து அவங்களுடைய டிசிஷன்ஸ் வந்து இன்னும் எடுக்காமல் இருக்காங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, கட்சியில் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிமுக அலைன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்றது இருக்குது, அதிமுக இருக்குது. ஏன் அந்த பக்கம் வந்து விஜய் போக மாட்டாரு? அதுக்கு என்ன காரணம்? விஜய் தான் சொல்லணும். இவங்களுக்கு 4 பேருக்குமே ஐயுஎம்எல் கூட, யூனியன் முஸ்லீம் லீக் கூட எழுதியிருக்காரு. ஆனால் அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இத்தனை வருடங்களாக ஓல்டஸ்ட் அலை, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நேரடியாகவும் சொல்லிட்டாங்க, மீடியா மூலமாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறாரு. ஓகே, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுப்பலை, அமமுகவுக்கு அனுப்பலை. ஏன்னா விஜய் மனசில் என்ன ஓடலாம்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். 1, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஏன்னா அவங்க வந்து சும்மா வரமாட்டாங்க, யாருமே வரும்பொழுது மேபி சிபிஎம் வேணும்னா நான் வந்து வருவேன், ஆனால் மினிஸ்டர் வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா டிமாண்ட் வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயம் தான். ஆனால் நீங்கள் என்ன போகவே இல்லை, அவங்க ரிக்வஸ்டே பண்ணல, நீங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அவங்க கேட்பாங்கன்னு. கேட்டு அவங்க வந்து பதிலுக்கு நாங்கள் வர்றோம், ஆனால் எனக்கு இது வேணும்னு கேட்டாங்களா? போகலை. ஸோ ஒன்று, நீங்கள் அனுப்பவே இல்லை. 2வது, அவர்கள் தலைமை அதிமுக வந்து மாநிலமாக இருந்தால் கூட, பெரிய கட்சியாக இருந்தால் கூட, அவர்களோட கூட்டணியின் தலைமை பிஜேபி. ஸோ பிஜேபியின் உத்தரவில்லாமல், அனுமதி இல்லாமல், அவர்களை மீறி இல்லை அவர்களுடைய சம்மதத்தோடு அது ஒரு காலத்தில் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா மத்திய அரசை நடத்தி கொண்டிருக்கும் பிஜேபி ரொம்ப ஹார்ஷாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே திமுகலேருந்து டாட்டா பைன்னு காங்கிரஸ் போன மாதிரிலாம் போக முடியாது, டாட்டா கூட சொல்லலை, அந்த மாதிரி ஜஸ்ட் லைதர் போக முடியாது, அதை வந்து பாஜக விரும்பாது. அதனால் ஒன்று, நீ கேட்கவே இல்லை, அதுக்கு 2 காரணம். ஒன்று, அவங்க நிறைய கேட்பாங்கன்னு நினச்சிருக்கலாம். 2வது, பாஜக அனுமதிக்காது.
சார் இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி எல்லாருமே அவைலபிளாக இருக்காங்க. பட் தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து இன்னைக்கு அவங்க ரெசார்ட்டில் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஆர் தே பிளானிங் சம்திங் பிக்? இதுதான் என்னை பொறுத்தவரையில் கவர்னரின் தயக்கத்துக்கு காரணம்னு நினைக்கிறேன். என்னென்னா கவர்னர் அதிமுகவை உடைக்கவோ, அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கவோ, குதிரை பேரத்தில் ஈடுபடவோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு அப்படியான சூழ்நிலையை உருவாக்குறாங்களா, இல்லை அவர் நினைக்கிறாரா? அப்படி அது வேற காரணமே இல்லை. ஏன்னா இப்போ ஃப்ளோ டெஸ்ட்டுக்கு அனுமதித்தால், ஓகே விஜய் நீங்கள் வந்து பதவி ஏற்றுட்டு ஒரு வாரத்தில் போய் நீங்கள் அசம்பிளியில் நீங்கள் ஃப்ளோ டெஸ்ட் நடத்துங்கன்னு சொன்னால் அவருக்கு எங்கேருந்து வரும் எம்எல்ஏ? அங்கேருந்து அந்த கிளாக் வில் ஸ்டார்ட் டிக்கிங். ஒரு வாரங்கிறது 6 நாள், 5 நாள், 4 நாள், 3 நாள் வரும்பொழுது அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்பர் எங்கே போவீங்க? அல்டிமேட்லி யூல் கோ டு ஏடிஎம்கே. அங்கே வந்து குதிரை பேரம் நடக்கும்னு கவர்னர் ஐயப்படலாம். சார் அடுத்து என்ன நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சார்? என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்குதுங்க. ஒன்று வந்து ஒரு நீங்கள் போய் லெட்டர் கொடுத்தோடனே கவர்னர் உங்களை நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க வாங்கன்னு உங்களை இன்வைட் பண்ணுற ஸ்டேஜ். நம்பர் 2, இன்வைட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோ டெஸ்ட்டுக்கு ஒரு டேட் கொடுத்துருவார். அன்றைக்கி ஃப்ளோ டெஸ்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேஜ். நம்பர் 3, அந்த ஃப்ளோ டெஸ்ட்டுக்கான தேவையான அளவு மெஜாரிட்டி தேவையான அளவு எம்எல்ஏக்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய ஒரு 3rd ஸ்டேஜ். இப்போது விஜய் வந்து முதல் ஸ்டேஜை தாண்டவில்லை. அந்த முதல் ஸ்டேஜை தாண்டுவதற்கு இந்த கவர்னர் அவருடைய ஐயப்பாடுகளோட வாய்ப்பும் இல்லை. அதனால் என்னை பொறுத்தவரையில் விஜய் சைடு வந்து மேபி அவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர்றது தான் ஒரே வழின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ லீகலாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இமீடியட்டான ரெமெடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா சார்? இம்மிடியட்டானு சொல்ல முடியாது. ரெமெடி அங்கே தான் இருக்குது. இப்போ கவர்னர் முடியான்னு சொல்லிச்சா நீங்கள் எங்கே போக முடியும்? திமுக பலமுறை போய் சுப்ரீம் கோர்ட் கதவை தான் தட்டுச்சு. அங்கே தானே போய் ஆர்டர் வாங்குச்சு. ஒவ்வொரு முறையும் கவர்னரோட மோதல் வரும்பொழுது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க. இவங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் தான் ஒரு நிவர்த்தி கிடைக்கும்ங்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் பாசிபிளாக அவங்களுக்கு வாங்கினா, பாசிட்டிவாக வாங்கினா அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஆமாம், முதல் ஹர்டில் கிளியர் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு 112 வரும்னு நீங்கள் தேடணும். ஸோ அதில் இவங்க எல்லாருமே அதே பொசிஷன்லேயே மெயின்டைன் பண்ணாங்கன்னா, ஏன்னா டிஎம்கே ஆலே சொல்லிட்டாங்க டிஎம்கே அனுமதியெல்லாம் போக மாட்டோம். அதிமுக அவங்கள வந்து இங்கே சேர்க்கவே இல்லை. அதிமுக கட்சி அவங்க கூட்டணி கட்சியில் கேட்கவே இல்லை. அதிமுக கட்சி போய் ரிசார்ட்டில் உட்காந்துட்டாங்க. ஸோ இதே நிலைமை நீடித்தால் எங்கேருந்து உங்களுக்கு ஒரு வாரத்தில் எம்எல்ஏஸ் கிடப்பாங்க? சார் இப்போ சண்முகம் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து எங்கள் திமுக தலைவர் வந்து இந்த கூட்டணியிலே தொடர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர்களுடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து வருவது போலயே தெரியலையே. அதுக்கு என்ன காரணம்? திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி தான் என்ன? இப்போ அவங்க ஏன் வரணும்? விஜய் இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கார். அவரை போய் காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கோ திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கோ என்ன வந்தது? என்ன அவங்க விஜய் வந்து இவங்ககிட்ட வந்து எலெக்ஷன் டயத்தில் இவங்களை மட்டும் நண்பர்களாக ட்ரீட் பண்ணாரா? இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நேரடியாக மீட் பண்ணி ஏதாவது கர்டசிக்காக பண்ணாரா? இல்லை என்ன காரணம்? இப்போ அவங்கள ஒரு சிக்கலில் இருக்க விஜயை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கோ திமுகவின் அலையன்ஸ்க்கோ என்ன இருக்கிறது? ஏன்னா போன வாரம் ஆளுநர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான தாவேகா வந்து அனுமதிக்கணும், அவங்க வந்து பதவியேற்புக்கு அனுமதிக்கணும் அப்படின்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்களே. இப்போ அவர் அனுமதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன உதவிகள் செய்தால் தானே அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். அவங்க வந்து லார்ஜர் பிக்சர். அவங்க லெகசி பார்ட்டின்னு சொல்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ். அவங்களுக்கு ஆளுநரை பற்றியும் ஆளுநரின் அதிகாரம் பற்றியும் அந்த அதிகாரத்தை அவர் என்ஃபோர்ஸ் பண்ணுறதை பற்றியும் பல காலமாக டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கண்டினியூவேஷன் தான் இது. ஆளுநர் அவருடைய கடமையை செய்ய வேண்டும், அரசியல் செய்யக்கூடாது. விஜய்க்காக இல்லை, அது வந்து அவங்க பிக் பிக்சர். அவங்க வந்து அதை வந்து ஒரு நேஷனல் கேன்வாஸில் பார்க்குறாங்க. விஜய்க்காக ஒன்றுமே பண்ணல. விஜயை போய் காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இப்போதே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து அவங்கள பற்றி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு எலெக்ஷன் டயத்தில். சார் இப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வந்து தாவைக்கோட பயணிப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்ததுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? இப்போ கோயிங் ஃபர்தர் வந்து இந்த இந்தியா அலையன்ஸ் அப்படின்ற அந்த கட்டமைப்பு வந்து இப்போ காங்கிரஸ் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போனதுனால உடஞ்சி போச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்திய அலையன்ஸ் இன்னைக்கு இல்லைன்னு தான் நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா இந்தியா அலையன்ஸோட ஒரு குளூ எல்லாத்தையுமே இணைத்து வைத்த
ஒரு இணைக்கும் சக்தியாக நேஷனல் லெவல்லே போய் வேலை பார்த்தது வந்து ஸ்டாலின் தான். திமுக அண்ட் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் பர்சனலாக வந்து ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்னு மற்ற எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பேரை வந்து முன்மொழிந்தார். அது மட்டும் இல்லை, பார்லிமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காமன் அந்த சிவில் கோடு வரும்போது, அந்த இஷ்யூ வரும்போது கூட மற்ற கட்சிகளோட கோஆர்டினேட் பண்ணி யூபி, பீகார்லேருந்து அவங்களெல்லாம் கூட கொண்டு வந்து இணைத்து பாராளுமன்றத்தில் ஒரு போராட்டத்தில் ஒன்றிணைத்த ஒரு பெரிய பங்கு வந்து திமுகவுக்கு உள்ளது. ஸோ இப்போது அது இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் வருவாங்களாங்கிறதே கேள்வி. ஸோ இந்தியா அலையன்ஸ் வந்து இன்றைக்கி தேதிக்கு இல்லைங்கிற நிலைமைக்கு போயாச்சு. அஃபிஷியலாக இனிமேல் நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் செஷன் வரும்பொழுது தான் தெரியும் ஏதாவது கொஞ்சம் நஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கான்னு. ஏன்னா யூனிலேட்டரில் கட் பண்ணிட்டாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து திமுகவை சந்தித்து இந்த காரணத்துக்காக நாங்கள் போகிறோன்னு சொல்கிற ஒரு கர்ட்டசி கூட இல்லாமல் யூனிலேட்டராக எங்கேருந்தோ வந்தாங்க, கட் பண்ணிவிட்டு நாங்கள் வி ஆர் நோ மோர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ ஒரு சடன் எண்டு வந்ததுக்கப்புறம் இனிமேல் இந்தியா அலையன்ஸ் வந்து கண்டினியூ ஆகுங்கிறது வந்து மாயை. சார், இப்போ நேற்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக போகிறார். திமுக வந்து அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். நிறைய பேர் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் நிறையா வந்து எக்ஸ் தளத்துலலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில்? அதெல்லாம் கம்ப்ளீட் ஹம்பக். நேற்று வந்த நேற்று சாயந்தரங்க அந்த மாதிரி வந்த ஒரு செய்தி வந்து வேண்டுமென்றே சிலரால் கிளப்பி விடப்பட்ட ஒரு புரளி தான். ஏன்னா அவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்கும் வாய்ப்பே கிடையாது. அதுவும் இப்போ கிடையாது. ஒரு ஃபியூச்சர் சினாரி எடுத்துக்கோங்க. பிஜேபிங்க ஒரு கட்சி, ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய கட்சி, எல்லா மாநிலங்களையும் பெரிய பெரிய கட்சியை விழுங்கி அந்த ஆட்சியை பிடித்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்து திடீர்னு பாஜக வந்து 100 சீட்டு வின் பண்ணுதுன்னு வைங்க. இன்றைக்கி விஜய் இருக்கிற நிலைமையில் பாஜக தனியாக நின்று 100 சீட்டு வின் பண்ணியிருக்கு. அவருக்கு அதிகமாக இன்னும் மெஜாரிட்டிக்கு சீட்டு வேணும்னு வந்தால் அந்த சிச்சுவேஷனில் ஒரு காமன் த்ரெட் வந்து பெருசு. ஏன்னா அவங்க கட்சியவே கபலீகரம் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனில் திமுக அதிமுக ஒருவேளை கைகோர்க்கலாம். இப்போது விஜய் அந்தளவு பெரிய த்ரெட்டு இல்லை. ஸோ அதை வந்து யாரோ ஏன் கிளப்பி விட்டாங்கன்னா, என்னோட பார்வையில் அதிமுக எம்எல்ஏக்களை ஒரு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் நமக்கும் ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம அவசரப்பட்டு வேற கட்சிக்கு போயிடக்கூடாது. இருக்கவங்கள குஷிப்படுத்துறதுக்காக சொன்ன செய்தி அப்படி இருக்கலாம். ரிசார்ட்டில் இருக்க குஷிப்படுத்துறதுக்காக கிளப்பி விடப்பட்ட ஒரு குட்டி கதை. ஓகே, தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்களும் முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.